காங்கிரஸ் மூத்த தலைவரும் ராஜ்யசபா எம்பியுமான முரளி தியோரா உடல்நலக் குறைவால் மும்பையில் காலமானார். அவருக்கு வயது 77. முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அமைச்சரவையில் பெட்ரோலிய அமைச்சராக இருந்தவர் முரளி தியோரா. ராஜ்யசபா எம்பியான முரளி தியோரா புற்றுநோயால் அவதிப்பட்டார். மும்பை பிரீச் கேண்டி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த முரளி தியோரா 2 தினங்களுக்கு முன் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார். திங்களன்று காலை 3:25 மணிக்கு மும்பையில் உள்ள தனது வீட்டில் முரளி தியோரா காலமானார். அவருக்கு ஹேமா என்ற மனைவியும் முன்னாள் மத்திய அமைச்சர் மிலிந்த் தியோரா உட்பட 2 மகன்கள் உள்ளனர். கடந்த 1977 ஆண்டு முதல் 1978 ஆண்டு வரை மும்பை மேயராக பதவி வகித்தவர். தெற்கு மும்பை தொகுதியிலிருந்து லோக்சபாவுக்கு 4 முறை எம்பியாகவும் 3வது முறையாக ராஜ்யசபா எம்பியாகவும் பதவி வகித்து வந்தார். முரளி தியோரா மறைவுக்காக அவரது குடும்பத்துக்கு ஆழ்ந்த இரங்கலை பிரதமர் நரேந்திர மோடி டுவிட்டர் மூலம் தெரிவித்துள்ளார். தனது அன்பால் அனைத்து கட்சியினரின் நன்மதிப்பை தியோரா பெற்றிருந்ததாக மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். காங்கிரஸ் தலைவர் சோனியா, மத்திய அமைச்சர்கள் அருண் ஜேட்லி, வெங்கையா நாயுடு உள்ளிட்ட தலைவர்களும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். மும்பை காங்கிரஸ் தலைவராக 22 ஆண்டுகள் பதவி வகித்த பெருமைக்குரிய முரளி தியோராவின் உடல் அதே மும்பை அலுவலகத்தில் பொதுமக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டது. பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். மாலையில் மும்பை சந்தன்வாடி இடுகாட்டில் உடல் தகனம் செய்யப்பட்டது.